ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்பேட்டில் இருக்க சிஎம்டிஏ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க எக்கோ பார்க் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த எக்கோ பார்க் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பட்ஜெட்டில் இது கட்டி முடிச்சிருக்காங்க, எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன டைமிங் ஓப்பன் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வணக்கம் சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பிஸியான சிட்டிக்கு நடுவில் இருக்கிறது தான் கோயம்பேடு. ஸோ கோயம்பேடு அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச இடமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் ஒரு எக்கோ பார்க் அப்படின்ற போது ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு விஷயம் தான். இந்த எக்கோ பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3.59 to 5 ஏக்கர்ஸில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. இதை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.6 crores வரைக்கும் செலவாயிருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:30லேருந்து 8:30 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். ஈவினிங்கில் வந்து 4:30லேருந்து 7 PM வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ மார்னிங்கில் நீங்கள் அந்த கோயம்பேடை சுற்றி இந்த ஒரு லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்கோ பார்க்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும், அது மட்டும் இல்லாமல் நல்ல காத்தோட்டமாகவும், நல்ல ஒரு அரௌண்டிங் ஜோன் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே அழகாக நம்ம அங்கே இருக்க இயற்கையை ரசிச்சுட்டே நம்ம வாக்கிங் போகிறதுக்கு, சன்செட்டு சன்ரைஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஜோன் கூட சொல்லலாம். அந்த கிட்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காகவே உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு ப்ளே ஏரியாஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ஆக்டிவிட்டி ஸ்பேஸ் வந்துட்டு அங்கே இருக்குது. அங்கே நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டு போகலாம். வீக் டைம்ஸ்லேயும் கூட்டு போகலாம், இல்லை வீக்கெண்ட்ஸ்லேயும் கூட்டு போகலாம். ஒரு சின்ன கேதரிங் மாதிரி இருந்துட்டு குழந்தைங்களாம் நல்லா கேம்ஸ்லாம் அங்கே விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான நிறையா அங்கே அமைப்பெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க, எக்ஸசைஸ் மிஷின்ஸ்லாம். ஸோ நம்ம வந்து ரன்னிங் ஜாகிங் மட்டும் போயிட்டு அங்கே இப்படி வந்துட்டா எப்படி, அங்கே நிறைய எக்ஸசைஸ் மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாமே நம்ம இப்போது இருக்க டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அங்கே ஃப்ரீயாகவே நம்மளுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு உள்ளே அமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கிங் ஃபெசிலிட்டி அது மட்டும் இல்லாமல் ஷாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இந்த எக்கோ பார்க்கில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நிறைய எக்கோ பார்க்ஸ் நமக்கு சென்னையில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.